ஹலோ மேடம், என்ன சோகமா இருக்க மாதிரி இருக்கு? ஆ, காலையிலதான் யாரோ ஒரு மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உடனே மூஞ்செல்லாம் வாடி போன மாதிரில இருக்கு. என்ன விஷயமா? உங்களதான் மேடம் கேக்குறேன். மேடம், ஓய், உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். ஐயா, வாங்கம்மா. உனக்கு சாப்பாட்டுக்கு ஊறுகாலாம் எடுத்து வைப்பல, அதான் மாங்காய் ஊறுகாவும் நாதகம் ஊறுகாவும் இருக்கு. எது வேணும்னு சொன்னா எடுத்து வைப்பேன். மாங்காய் ஊறுகாய் எடுத்து வைங்கம்மா. பிரியாவும் அங்கதானே இருக்கா, அவளுக்கு மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த நேரத்துல பிரெக்னண்டா வேற இருக்கா. சொல்லவா வேணும், அதுதான் விரும்பி சாப்பிடுவா. மத்தபடி எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் இல்ல. மாங்காய் ஊறுகாய் வச்சிருங்க, ஓகே தான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டா உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி, அவளுக்கு என்ன வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு என்னத்தை பத்துக்கிட்டு கிடக்கா? என்னத்தை தான் பிள்ளைங்களோ தெரிய மாட்டேங்குதம்மா. போய் சேர்ந்துட்டாங்களா ரெண்டு பேரும்? ஒரு போன் கூட இது வரைக்கும் பண்ணலையா? இங்க தானே இருந்திருக்கா. ஒரு போன் பண்ணி வந்துட்டோம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன? இப்ப நம்ம போயிருப்பாங்க, எனக்கும் தான் போன் பண்ணல. போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? உடம்பு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும், பிரெக்னண்டா இருக்கா, இந்த மாதிரி நேரத்துல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கா. அவன் நிலைமையும் யோசிச்சு பாக்கணும்ல கொஞ்சம். நல்ல வேலை வருது. அன்னைக்கு நீ சொன்ன உடனே துடிச்சுக்கிட்டுலாம் வாரா ஒரு படியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா சொன்னேன். ஆமா, அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு போயிருக்கானே, இப்ப வேலைக்கெல்லாம் என்ன பண்ணுவான்? என் கம்பெனில தான் கேட்டிருக்கேன். ஆனா சம்பளம் தான் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அதிகபட்சம் ஒரு 15-16 வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது சம்பளம். பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இங்க ஊருக்குள்ள இருந்தோம்னா கூட வாடகை இருக்காது வீட்டுல. சம்பளம் 15,000-16,000 இருந்தா கட்டுப்படி ஆகும். அங்கன போனா வாடகை எல்லாத்தையும் பாக்கணும்லயா? அதான் நாங்க இருக்கோம்லம்மா. நானும் அதையும் ரூம் எடுத்து தானே இருந்தோம். அது டபுள் பெட்ரூம் தான். ஒரு ரூம்ல அவங்க இருப்பாங்க, இன்னொரு ரூம்ல நானும் அதையும் இருப்போம். சரி சரி சரியா, நான் ஊருகாவோ கொஞ்சம் தக்காளி தொக்கும் இருக்கு, ரெடி பண்ணி தார எடுத்து என்ன. தக்காளி தொக்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்க சொல்லவல, தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கையை வைக்காம ஸ்பூனை வச்சு எடுத்து போட்டு சாப்பிட சொல்லு. சரியா? அப்போ பேச மாட்டீங்க அப்படிதானே? இவ்வளவு நேரம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உங்க கூட இல்லாம என்னால இருக்க முடியாது, உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது, அவ்வளோ டைலாக் எல்லாம் பேசுனீங்க. இப்போ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களே. கோவமா? ஹலோ மேடம், மேடம் உங்ககிட்டதான் மேடம் கேக்குறேன். வாயை திறந்து பதில் சொல்றதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. ஹலோ, என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பதில் சொல்லணும்? உங்ககிட்ட என்ன பேசணும்? பேச என்ன இருக்கு? அப்படியே அக்கறை இருக்க மாதிரி தான் ரொம்ப. உங்களுக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். வேற எதுனா உங்களுக்கு உதவி வேணும்னா சொல்லுங்க, எடுத்து வைக்கிறேன். மத்தபடி என்கிட்ட வேற என்ன இருக்கு உங்களுக்கு கேக்குறதுக்கு? அதான் விட்டுட்டு போறீங்களே, போங்க. இதுதான் நீங்க சொன்ன சர்ப்ரைஸ் போல. என்ன எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? நீங்க ஏதோ எனக்கு தர போறீங்க, முதல்ல கல்யாணமாயி எனக்காண்டி ஏதோ வாங்கி தர போறீங்கன்னு சொல்லி. ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி. எதுக்கு எழுதிட்டு இருக்க? பைத்தியம் பைத்தியம். ஏன் கஷ்டம் எனக்கு? உங்களுக்கு என்ன? நான் என்ன பண்ண உங்களுக்கு என்னவா? உங்களுக்கு என்ன பலிக்குவா போகுது? உங்களுக்கு மத்தவங்க எல்லார பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, என்னை பத்தி மட்டும் யோசிக்க நேரமே இல்லை. யோசிச்சிருந்தா இப்படி பண்ணுவீங்களா? அது எப்படி? உங்க அன்னைக்கு மாங்காய் ஊறுகானா பிடிக்கும், அதனால மாங்காய் ஊறுகாய் எடுத்து வைங்க. அவங்க பிரெக்னண்டா வேற இருக்காங்க, அதனால பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணணும்னு தோன்ற உங்களுக்கு, கட்டினவளுக்கு பார்த்து பண்ணணும்னு தோணல. விட்டுட்டு போறீங்கல்ல, போங்க. எனக்கு என்ன, உங்களுக்கே வருத்தம் இல்லாத போது எனக்கும் எந்த வருத்தமும் இல்ல. நானும் ஹாப்பியா தான் இருக்கேன். ஏ பைத்தியம், அப்படின்னு எதுவும் இல்ல. அம்மா என்ன ஊறுகாய் வேணும்னு கேட்டாங்க. அங்க ஊறுகாய் சாப்பிடுற யாரு சாப்பிடுவா? காலையில சாப்பாடு கம்பெனில, மதியம் சாப்பாடும் கம்பெனில, ஷிஃப்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாறும். சோ நாங்க வீட்டுல மோஸ்ட்லி இருக்க மாட்டோம், அவன் மட்டும்தான் இருப்பா. சரி, அவளுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு போனா சாப்பிட வச்சு செய்வாள, இல்ல எடுத்துட்டு போனது வேஸ்ட் ஆகும்ல, அதனாலதான் சொன்னேன். மத்தபடி நானா போயிட்டு மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணி கொடுங்க அவளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவங்களாம் வந்து உங்க முன்னாடி தண்டி கேட்டாங்க, இதுக்கெல்லாம் உட்காந்து எழுதுகிட்டு இருக்க. ஆமா, நான் பைத்தியம், லூசு, மெண்டல். இங்க பாரு, ஏதோ ஒரு பதட்டத்துல எல்லாம் உண்மையாவா பேசிக்கிட்டு இருக்க. வேண்டாம், நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், காமெடி பண்ணாதீங்க சொல்லிட்டேன். ஆமா, நான் என்ன பைத்தியமா? அதுக்காண்டி அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு உட்காந்து என்ன விட்டுட்டு போறீங்கல்ல? ஏனா
பத்தியும் யோசிக்கல. என்ன தண்டனையும் உங்களை விட்டுட்டு போனதுனால இப்ப நீங்க எனக்கு தண்டனை கொடுக்குறீங்களோ? ஹலோ ஹலோ, என்ன இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, 2 பேரும் ஏதோ 10-15 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. விட்டுட்டு போறாங்களாமே, விட்டுட்டு ஏதோ இந்த மேடத்தை நானா வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து உன் தலையில என்னையும் என் தலையில உன்னையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. நீ ஓவரா இமேஜின் பண்ணிக்காத, சரியா? ஆளை பாரு, ஆளை வந்துட்டான். நான் தான் முன்னாடியே காலையில சொன்னேன்ல. என்ன சொன்னேன்? நீ ரொம்ப சந்தோஷமாவாத, ஈவினிங் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீயா எதையோ புரிஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ உங்களுக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, அப்படிதானே? அப்படி சொல்ல முடியாது. அப்போ கூட்டிட்டு போங்க. பைத்தியம், சொல்றதை எப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, நியூ ப்ராஜெக்ட், 3 ஷிஃப்ட் போனோம். ஒரு வாரம் காலையில போவேன், இன்னொரு வாரம் மதியம் போவேன், இன்னொரு வாரம் நைட்டு போவேன். எந்த வாரம் எந்த ஷிஃப்ட்னு எனக்கே தெரியாது. சோ வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், சரியா? அதனாலதான் நான் உன்னை இங்க விட்டுட்டு போறேன். ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு வேலையும் ஓரளவுக்கு, கம்பெனி ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆயிட்டு அப்படின்னா ஓரளவுக்கு லைன் ரன் ஆக ஆரம்பிச்சிரும். சோ நம்ம அந்த அளவுக்கு அங்க இம்பார்ட்டன்டா இருக்க மாட்டோம். உன்னையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சுக்கிட்டு உன் கூடயும் இருக்க முடியாம, வேலைக்கு போன இடத்துல வேலையும் பார்க்க முடியாம எதுக்கு? இன்னொரு காரணமும் இருக்கு. சரி வேண்டாம், சொன்ன கோவப்படுவேன். அதான் சொல்றீங்களே, சொல்லுங்க, பரவாயில்ல கேக்குறேன். அது வந்து அங்க 2 பெட்ரூம் தான் இருக்கு. 2 பெட்ரூம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? பைத்தியம், கூட்டிட்டு போயிட்டு உன்னை ஹாலியா படுக்க வைக்க முடியும்? ஏற்கனவே ஆதியும் நானும் அங்கதான் இருந்தோம். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் தனித்தனியா பிரைவசின்னு ஒண்ணு வேணும்ல, அதனாலதான் டபுள் பெட்ரூமே எடுத்தோம். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அவங்கள தனியாலாம் வீடு பார்த்துக்கிட்டு போக சொல்ல முடியாது. சோ ஒரு ரூம் அவங்க எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு ரூம் நாங்க 2 பேரும் இருப்போம். நீ வந்துட்ட அப்படின்னா ஆதி என்ன சொல்லுவான்? சரி ஓகே, நான் வெளியே படுத்துக்கிறேன், நீங்க இருங்க அப்படின்வான். அது ஒரு மாதிரி இருக்கும்ல. அவன் எதுக்கு ரொம்ப சஃபர் ஆகணும்? பாவம்ல அவன். அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு எல்லார பத்தியும் கவலை அக்கறை. அவங்களுக்கு என்ன ஆயிருமோ இவங்களுக்கு என்ன ஆயிருமோன்னு யோசிக்க தோணும், ஆனா என்ன பத்தி மட்டும் யோசிக்கவே தோணாது. எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. நீங்க போகாதீங்க, இங்கே இருங்க. போகாதீங்க, இங்கே இருங்க. பூவாக்கு என்னங்க பண்ண சொல்லுங்க? பூவாக்கு என்ன பண்ண? ஆளை பாரு, ஆளை. போனாதான் சாப்பாடுக்கு வழிய பார்க்க முடியும். இங்கனே உட்காந்துக்கிட்டு இருந்தா, இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தேன் எங்க அண்ணன் நிலைமைய பார்த்தல, 5 கும்பத்துக்கும் எங்க அப்பா கிட்டதான் கையேந்திக்கிட்டு இருக்கணும். அந்த வாழ்க்கைலாம் நம்மளால இருக்க முடியாதுமா. அதனாலதான் காலேஜ் முடிச்ச உடனே சென்னைக்கு ஓடுனது. உனக்கு கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க முடியும்னா இரு, இங்க இருக்க பிடிக்கலன்னா உன் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இரு, எந்த பிரச்சனையும் இல்ல. சும்மா நொய்யின்னு என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத சொல்லிட்டேன். நான் இவ்வளவு தூரம் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? வேற வேலை இருந்தா பாரு, போ பேக கொடு, நான் கிளம்புறேன், நேரமாச்சு, போயிட்டு வரேன், பத்திரமா இரு. ஒரு நிமிஷம். என்ன பண்ற? நான் வெளியே கூட படுத்துக்க தயாரா இருக்கேன். உங்க கூட இருந்தா மட்டும் போதும்னு தோணுது. என்னையும் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். இங்க எனக்கு யாருக்கிட்டயும் அந்த அளவுக்கு பழக்கம் இல்லைல்ல. உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கூட எனக்கு அது சந்தோஷமா தான் இருக்கும். உங்க கூடயே வந்துடுறேன் ப்ளீஸ். இங்க விட்டுட்டு எல்லாம் போகாதீங்க, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல ப்ளீஸ். இங்க பாரு, உனக்கு புரியுதா இல்லையா? நான் இருக்க நிலைமைக்கு அங்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போயிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்க முடியும்னு சொல்லி உன் அம்மா வீட்டுக்கு போனல விட்டுட்டு, அப்ப தெரியலையோ என்ன விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு? அப்ப இருக்கதானே செஞ்ச, அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு இரு. வேணும்னா என்ன, இப்ப சண்டை போட்டுட்டு போனா நீ அமைதியா இருப்ப அப்படின்னா சொல்லு, சண்டை வேணா போட்டுட்டு போறேன். இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுது அழுது என்ன ரொம்ப சங்கட்டமான நிலைமையில நீ தள்ளி விடாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? இப்படி அழுது அனுப்புனா அங்க போற காரியம் எங்கேயாச்சும் விளங்குமா? எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. எதுக்கு? பொறுமையா தானே எடுத்து சொல்றேன். இதுக்கு மேல கத்த விடாத, விடுன்னு சொன்னேன். எனக்கு புரியவே வேண்டாம். நான் இருந்தேன் போய், ஆனா
தெரியுமா? அது இது கோவத்துல போய் இருந்துட்டேன். அதுக்குன்னு சொல்லி இப்படி 2 மாசம் 3 மாசம் வந்து திரும்ப எப்ப கூட்டிட்டு போவீங்கன்னு தெரியாம என்னால இங்க இருக்க முடியாது. என்னையும் கூட்டிட்டு போங்க. நான் அமைதியா இருக்கேன். அங்க எதுவுமே பேச மாட்டேன். யாருக்கிட்டயும் சண்டை போட மாட்டேன். நான் அமைதியா உங்க கூட இருந்துக்கிறேன் ப்ளீஸ். கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டேன், விட்டு. ஏன் ஏன் கூட்டிட்டு போக முடியாது? நான் உங்க கூட தான் வருவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எப்படி என்ன கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்ல முடியும்? நான் உங்க பொண்டாட்டி. நான் உங்க கூட தான் வருவேன். நீங்க என்ன கூட்டிட்டு போய் தான் ஆகணும். எதுக்குலாம் தெரியாது. நான் உங்க கூட வந்து தான் தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போங்க. நான் துணி எல்லாம் கூட எடுத்து வச்சுக்கிறேன். டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிருவேன். லேட் பண்ணிட மாட்டேன். ப்ளீஸ் என்னையும் சேர்ந்து கூட்டிட்டு போங்களேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ரகு. இங்க பாரு, என் பொறுமைய ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்க. அறிவு கட்டுத்தனமா நடந்துகிட்டு இருக்காத. நான் தான் சொல்றேன்ல, நீ உனக்கு சின்ன குழந்தை இல்ல. நான் இல்லன்னா இருக்க முடியாது அப்படின்றதுக்கெல்லாம். ஏன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவங்க கூட தான் இருந்தேனா? அப்பெல்லாம் நான் இல்லாம இருக்க முடியாது உன்னால. பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. டென்ஷன் பண்ணிக்கிட்டு சிவா அம்மா வந்து கூப்பிடும் போது அப்படியே வேண்டாம் தூக்கி போட்டுட்டு போனியே, அப்ப தெரியலையோ என்ன பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்ப மட்டும் புதுசா வந்துட்டோம் உனக்கு பாசம். இப்படி பொத்துக்கிட்டு வந்துட்டோம். உன்கிட்டதான் கேக்குறேன். பெரிய இவா மாதிரி டிராமா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வீடியோ தரான்ல, சும்மா நீ அழுதுகிட்டே இருந்தான்னு வச்சுக்கியேன், உனக்கு உடம்புலதான் சரியில்லாம போகும். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்தெல்லாம் பறந்துலாம் வரமாட்டேன். புரிஞ்சுக்கோ, உன் உடம்ப நீ தான் பாத்துக்கணும். உன்னை நீ தான் பாத்துக்கணும். பைத்தியக்காரி மாதிரி அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் உன செத்து போயிடல, உயிரோட தான் இருக்கேன். மொத்தமா போய் சேர்ந்துடல. நான் மொத்தமா போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னா அப்புறமா வேணா ஒப்பாரி வை. எத்தனை வாட்டி சொல்றேன் படிச்சு படிச்சு அழுகாத அழுகாதன்னு சொல்லி. அழுத எரிச்சலா இருக்குன்னு சொல்லி கேட்க மாட்ட போல. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு ஷோ டென்ஷன் ஆகுது. நான் கிளம்புறேன். எப்படிலாம் சொல்லிட்டு போகாதீங்க. நாளுகள பார்த்து பத்திரமா போங்க. போயிட்டு கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஃபோன் பண்ணுங்க தினமும். போயிட்டு வாங்க. போயிட்டு வர. அழுகாத, உடம்ப பார்த்துக்கோ. இதுக்கு மேல வேற என்னமா பண்ண சொல்றீங்க? சாப்பிட கூப்பிட்டேன், உன் பொண்டாட்டிய வந்து கூப்பிட சொல்லுன்னு சொன்னீங்க. அவளையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேல வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏமா? ஏன் சொல்லு. என்னத்த சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவன் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியலையாமா இதுக்கு மேலயும் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு? உங்ககிட்டதாமா கேக்குறேன். சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கா மாதிரி வந்து வீட்டுக்குள்ளேயே இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சாப்பிடாம அப்பாவும் அங்க சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? இதுக்குதான் எங்களை 2 பேரும் பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க போல. பட்னியா கடந்து சாகுறதுக்கா? சொல்லுங்கம்மா, உங்ககிட்ட கேக்குற. பட்னியா கடந்து சாகுறதுக்கா? இதுக்கா எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க? பேசாம நான் என் போட்ல அமைதியா இருந்திருப்பேன். நீங்க தான் நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப அவங்க சைடு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவையில்லாம கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்த உண்மைன்னு நினைச்சு இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் எதை நினைச்சு பேசுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சிவளுக்காண்டி பேசுறதா இல்ல உங்களுக்காண்டி பேசுறதா, யாருக்காண்டி பேசுறதுன்னு என் நிலைமையை ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க? என்னை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கலாம்ல. இப்ப கூட நீ மனசார சாப்பிடணும்னு வந்து இவன் கூப்பிடுறாமா? அவன் பொண்டாட்டியை நீ தப்பா நினைச்சிடக்கூடாது. அவன் பொண்டாட்டி குடும்பத்தை நீ தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒப்புக்கு சப்பானா வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றதான நீ நம்பிடாத. ஆமா சொல்லிட்டேன். இங்க பாருமா, பேசாம நீ, நானு, அப்பா, என் பொண்டாட்டி 4 பேருமா தனியா போயிருவோம். இவனும் என் பொண்டாட்டியும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்த்தோம், நிம்மதியா வாழ்த்தோம். நம்ம எல்லாருமே தனியா போயிருவோமா? சிவன் கூட இருந்தான்னு வச்சுக்கோ, உன்னை பட்னியா போட்டு கொன்னுருவான். ஒரு அம்மா பித்தவ சாப்பிடாம கிடக்கா, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்கணும்னு உனக்கு தோணுச்சா பாரு. அவன் பொண்டாட்டிய நீ எங்க தப்பா நினைச்சிருவியோ, அவன் பொண்டாட்டி குடும்பத்தை நீ நல்லபடியா சொல்லிதானே கல்யாணம் பண்ண. இப்ப மட்டும் ஏன் நீ தப்பா பேசுற? அப்ப என்ன ஃபுல்லா உனக்கு தான் தப்பா இருக்கு அப்படின்னு உன்கிட்ட உன்னோட பார்வையில நீ கேட்டவன்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் பையன் ரொம்ப மாறிட்டாமா, ரொம்ப மாறிட்டான். நீங்க கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? இங்க பாரு, உனக்கும் இந்த வீட்டுக்கும் இப்பதான் சம்பந்தம், சரியா? நான் சின்ன பிள்ளையில இருந்து இந்த வீட்டுல இருக்கேன். எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லி தராத. நீ வாயை மூடிக்கிட்டு நிக்கிற வேலையை மட்டும் பாரு. வந்துட்டா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். யார்? நானா? கொஞ்ச நேரம் அமைதியார ப்ளீஸ். என்னமா
அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்ககிட்ட தாமா கேக்குறேன், ஏமா வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு வந்து சாப்பிடுமா, வாமா. இங்க பாரியா ராக்கி, எனக்கு பசிக்கல. அவனை கூட்டிட்டு போயிட்டு அவன் பொண்டாட்டியுமா அவனமா சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லுங்க. எனக்கு பசிக்கல, நான் சாப்பிட போறது இல்ல, எனக்கு தேவையில்லை. அவன்கிட்ட தெளிவா சொல்லிடியா? அதுதான் ஏன் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து சாப்பிடல. அவனே சொன்னான் நைட் 2 மணிக்கு போனோம் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி. 2 மணில இருந்து ஒரு ராத்திரி 10 மணி ஆக போகுது. இன்னும் நீங்க சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? ஏமா பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா கலப்பணும்னு நினைக்கிறீங்க? நீங்க தானமா ஸ்டேஷன்ல வச்சு சொன்னீங்க, குழந்தை குட்டி பேரன் பேத்தின்னு பார்த்து சந்தோஷமா இருக்கணும் என் பையன், நான் அப்படிதான் ஆசைப்படுறேன்னு. நீங்களே இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கலப்பினா எப்படி? நீங்க தாமா நாங்க பண்ற தப்பெல்லாம் எடுத்து சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அவன் பேச்ச கேட்டு தப்பு தப்பா யோசிக்காதீங்கம்மா. எனக்குன்னு கொஞ்சம் அறிவு இருக்கு. எனக்கு ஒன்னும் அறிவு இல்லாம முட்டாள் இல்ல நானு. அப்புறம் ஏன் இப்படி? எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டியோட அக்கா தான். ஸ்டேஷன்ல அத்தனை பேருக்கு முன்னாடி செருப்பை கழட்டி அடிப்பேன்னு சொன்னா. அதுக்காண்டி நீ எதையாச்சும் பேசுனியா? உன் பொண்டாட்டிய தப்பா பேசிட்டோன்றதுக்காண்டி அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து கேட்டியே ஒரு கேள்வி. யார கேட்டு என் பொண்டாட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கீங்க வந்தீங்க? என்ன கேட்காம என் பொண்டாட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டல? நீ என்ன உரிமை இருக்குன்னு கேட்டே இல்லையா என்ன பார்த்து? அதே மாதிரி என் அம்மையை பார்த்து நீ செருப்பு பிஞ்சிரும்னு சொன்னதோட இல்லாம செருப்பை கழட்டி தூக்கி மூஞ்சில அடிக்கிறதுக்கு வந்தா. அங்க நான் அந்த புது பையன் கண்டி இல்லன்னு வச்சுக்கோ, செருப்பை கழட்டி அடிக்கவும் செஞ்சிருப்பான். அவளை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டியா? வரும்போது அக்காவும் தங்கச்சியும் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஏதோ உலக சாதனை செஞ்ச மாதிரி, நீ கவலைப்படாத அக்கா நான் நல்லா இருப்பேன் இவ சொல்லிருக்கோம், நீ நல்லா இருப்ப அக்கா இருக்கேன் அக்கா பாத்துக்கிறேன்னு அவ சொல்றதும் என்ன இருக்கு இதுல? எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் வெக்கம் கட்டு மானம் கட்டும் பொண்டாட்டி சமைக்கிறத வந்து திங்கணும் போல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா. அதுக்கு எதனா முடிவு சொல்றியா? நீ சொல்லி என்ன முடிவு? அத்த அது வந்து என்னன்னா, நீ வாய மூடு, நான் என் பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, அவங்க ஏதோ ஒரு கோவத்துல பண்ணாலும் அவங்க அம்மாவை செருப்ப கட்டி அடிச்சிருவாளோ? சொல்லி அவங்க அம்மாவை இந்த மாதிரி பண்ணிருவாளோ? அவங்க அம்மாவை இந்த மாதிரி பண்ணிருவாளோன்னு கேக்கேன். அவங்க வீட்லயும் ஒரு மருமகன் ஒருத்தி இருக்கால, அவங்க குடும்பத்துல இருந்து யாராச்சும் வந்து இந்த மாதிரி இதோ நின்றுட்டு இருக்காள் இவளோட அம்மைய செருப்ப கழட்டி அடிப்பேன்னு சொன்னா, இவ அம்மை அந்த மருமவளை இனிமே அவங்க வீட்டுக்கு போய் இரு அங்கனே பழகி சந்தோஷமா இருன்னு அனுப்புவாளா அனுப்ப மாட்டாளா? சொல்லி அனுப்புவாளா அனுப்ப மாட்டாளா? அனுப்ப மாட்டாதானே? அவளுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம். இவ என்னையே ஒருத்தி செருப்ப தூக்கி அடிக்கிறதுக்கு வருவா, அவகிட்ட போய் கட்டி தழுவிக்கிட்டு முத்தம் விட்டுக்கிட்டு எல்லாம் இருப்பாப்பல. நானே சரிம்மா நீ நல்லபடியா இரு அப்படின்னு இழிச்சுக்கிட்டு நிக்கணும் போல, அப்படிதானே? இங்க பாரு, ஒரே பதில் தான். ஒண்ணு, அவளுக்கு அவங்க குடும்பம் முக்கியம் அப்படின்னா அவங்க குடும்பத்தோட இருந்துக்க வேண்டியதான். என்கிட்ட இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் என்கிட்ட பேசக்கூடாது. அப்படி இல்ல அப்படின்னா, நான் முக்கியம் நினைக்கிறீங்க, இந்த குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இனிமே பேசாதீங்க, அவ்வளவுதான். கரெக்டான முடிவுமா, இப்பதான் கரெக்டா பேசுற. இதுல இருந்து தெரிஞ்சிருமே இப்ப முடிவு எடுக்கிறதுல இருந்தே யாரு முக்கியம்னு சொல்லி. உன் பிள்ளைக்கு நீ முக்கியம் அப்படின்னு நினைச்சனா உன் பக்கம் நிப்பான். இல்ல இப்ப வந்த பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சானா உன் பொண்டாட்டி பக்கம் நிப்பான். பாப்போமே உன் பிள்ளை எந்த அளவுக்கு நல்லவன்னு சொல்லி. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? அப்படிதான் பேசுவேன். அசிங்கப்பட்டது என் அம்மா, எனக்கு தான் வலிக்குது, உனக்கு தான் அந்த எண்ணமே இல்லையே. அத்தை அவ பண்ணதுக்கு நான் வேணா மன்னிப்பு கேக்குறேன். அதுக்குன்னு பேசாம இருக்க கூடாது அப்படின்னா எப்படி அத்தை? இருந்தாலும் என் கூட பிறந்த அக்கால எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லா நேரத்துலயும் அவதான் இருந்திருக்கா. நீங்களே இப்ப என் அப்பா அம்மா வரவ முடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னா என்ன அத்தை நியாயம் இது? எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நான் அங்கதானே போய் நிப்பேன். என் அம்மா என் அண்ணன் இவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னா எப்படி? நானும் ஒரு பொண்ணுதான், பெத்த வீடு எவ்வளவு முக்கியம்னு எனக்கும் தெரியும். நான் சொன்னது உன் அம்மா கிட்டயும் உன் அண்ணன் கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்ல, உன் அப்பா கிட்ட நீ இனிமே பேசக்கூடாதுன்னு சொல்றேன். உனக்கு நான் முக்கியம், இந்த குடும்பம் முக்கியம், என் பிள்ளை முக்கியம். என் மூலியமா வந்த என் பிள்ளைக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே மாதிரியாத எனக்கும் கொடுக்குற அப்படின்னா நான் சொல்ற முடிவுக்கு கட்டுப்படு. இல்ல அப்படின்னா உனக்கு என்ன தோணுதோ செய்யி, என்கிட்ட இனிமே எந்த காரணத்தை கூட நீ பேசக்கூடாது சொல்லிட்டேன். அது என்னத்தை எப்படி பேசுறீங்க? உன் முடிவை இனிமே நான் கேக்குற மாதிரி இல்லம்மா, உன் முடிவு தான் தெரிஞ்சுட்டேன். நீ பேசுற பேச்சுல நீ சொல்லல உனக்கு நான் முக்கியமா இல்ல பக்கத்துல நிக்கிறாளே அவ அக்கா முக்கியமா? பாரு பாரு நல்லா பாரு, அவ கண்ணு சிமிட்டினோடனே அங்க கேட்டுக்கிட்டு பதில் இங்க சொல்லு. உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா என் உயிரை வாங்குற? அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? இங்க கேள்வி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அவளுக்கு திரும்பி பதில் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவ சொல்றதை நீங்க கேட்டு சொல்லுவ போல, அப்படிதானே? சரி, இதுல இருந்து தெரிஞ்சுட்டு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இனிமே உங்ககிட்ட இருந்து ஒத்த பைசா வாங்க மாட்டேன். நீ எனக்கு எந்த காசும் தர வேண்டாம். இத்தனை நாள் உங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தனோ, 10 பாத்திரம் தேய்ச்சி வீடு வீடா போயிட்டு அந்த வேலையை கொடுங்க இந்த வேலையை கொடுங்கன்னு சொல்லிட்டு 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு வளர்த்தனோ, அதே மாதிரி என்னால வளர்த்துக்க முடியும் என் உடம்ப. இதுக்கு மேல சகவாசமே வேண்டாம். பெத்த 2 பிள்ளையில ஒரு பிள்ளை கல்லா போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறேன். நான் செத்தா கூட இனிமே என் மூஞ்சில முடிச்சிடாத. என்னமா பேசுறீங்க? எனக்கு நீங்க தான் முக்கியம். யார ஒருத்தவங்க முக்கியமா நீங்க முக்கியமானு கேட்டா எனக்கு நீங்க தான் முக்கியம். என்னமா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மனுஷா போ, அப்படியே அவ பின்னாடியே பேரு. ஏன்டா என்ன இப்படி போட்டு டார்ச்சர் பண்ற? கொஞ்ச நேரம் அமைதியா வாய முடிக்கிட்டு இருடா. படுத்தாதரா என்ன போட்டு நீ. இங்க பாருங்கம்மா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். எனக்கு நீங்க முக்கியமா இல்ல அவங்க குடும்பம் முக்கியமானு கேட்டா எனக்கு நீங்க தான் முக்கியம்.
அவளுக்கு அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் அம்மா முக்கியம். அதுக்காண்டி உங்களுக்காண்டி அவளையும் விட்டு கொடுத்துட மாட்டேன். இந்த ஒண்ணை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், நான் தான் பேச மாட்டேன்னு சொன்னேன். அவ அவங்க அக்கா கிட்ட பேசக்கூடாது, அவங்க வீட்டுக்கு இனிமே போக கூடாது, அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க என்ன மட்டும் தான் கேட்டீங்க, நான் இனிமே அவங்க கிட்ட பேச மாட்டேன், அவ்வளவுதான். இதை எப்படி நம்புறது நாங்க? தயவு செஞ்சு அமைதியா இருந்து வாயை அடிச்சு உடைச்சிருவேன். இங்க பாருங்கம்மா, என் அம்மாவை கேவலப்படுத்தி பேசணும்னு கூட எனக்கு என்ன உறவு வேண்டி கிடக்கு. அது யாரா இருந்தாலும் சரி, எனக்கு என் அம்மா தான் முக்கியம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டு போறேன். கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க தேவையில்லாதெல்லாம் என் தலையில ஏத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி மனுஷாவையும் ஈஸியா தூக்கி போட்டுருவேன்ல நினைச்சிடாதீங்க. நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என் பொண்டாட்டியும் எனக்கு முக்கியம். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க கேட்ட ஒரே காரணத்துக்காண்டி தான் சொல்றேன். உங்களை கேவலப்படுத்தி பேசினவள இனிமே நான் மன்னிக்கவும் மாட்டேன், அவகிட்ட பேசவும் மாட்டேன். அந்த பொண்ணு கிட்ட இனிமே எந்த ஒட்டும் உரமும் வச்சுக்க மாட்டேன், அந்த பொண்ணோட குடும்பத்துக்கிட்ட. தயவு செஞ்சு சாப்பிட வாங்கம்மா. இதுக்கு மேல என்னமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சாப்பிட வரேன் போ. கையை காலை கழுவிட்டு வரேன். சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுங்க பொண்டாட்டிய. ஆ, அவன் சொல்றத நம்பாதம்மா. இந்த சைடு நல்லா பேசுற மாதிரி பேசிட்டு அவன் பொண்டாட்டிக்கு சாதகமா ஒரு குத்து குத்திட்டு போறான் பாரு. அவன் சொல்றத நம்பாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். புரிஞ்சுக்கோ. நீ வாயை முடிக்கிட்டு போறியா அந்தால? சும்மா